குடிசையில் வாழுகின்ற யாராக அவரை கூட கோட்டையில் அனுப்பக்கூடிய சக்தி அம்மாவுக்கு இருக்குன்னு அந்த மாதிரி அவங்களுடைய டேலண்டே அப்படி தாங்க. பொது தொகுதியில் ரிசர்வ் ஹால் நிறுத்துவாங்க, அப்புறம் முஸ்லீம் இடத்துல வந்து ஜென்ரல் ஹால் நிறுத்துவாங்க, எதை வேணாலும் வெட்டி விட்டு காட்டிடுவாங்க. அம்மா மாதிரி மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணி கௌரவிக்கிறவங்க உலகத்திலே யாரும். 2001 நான் மேயர் தோத்தோன்னு என்னை மாவட்ட செயலர் ஆக்கிட்டாங்க. கவலைப்படாதீங்க ராஜு, நீ மாவட்ட செயலர் ஆக்குறேன் அப்படின்னு பேசுனாங்களா? ஆமாம், மாவட்ட செயலர் ஆனவுடனே கூப்பிட்டு தனியாக என்னையே என் ஃபேமிலியெல்லாம் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்து கூப்பிட்டு வச்சு பேசுனாங்க எப்படி செயல்படணும். உதயகுமார், நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கிறேன், கட்சி உங்களோட இருக்குது. எந்த போலீஸ் உங்கள் மண்டையை உடைச்சாலோ அந்த போலீஸ் உங்களுக்கு சலிட் அடிக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை. அம்மா செத்து போயிட்டேன்னு தகவல் வருமே தவிர தோத்து போயிட்டேன்னு தகவல் வராதுமாங்க. உடனே பிஏ வர சொன்னாங்க, வந்து சொல்லி இவர் எவ்வளவு செலவு பண்ணாலும் இவர் ஜெயிச்சு வரணும், ஸ்பெஷல் அட்டென்ஷனில் இவரை பார்க்கணும், எவ்வளோ பணம் வேணும் கொடுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காரியத்தை எடுத்தாங்க, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய டேலண்ட் பார்ப்போம். அவங்க சொல்கிற போது பார்த்தா என்ன முடியுமான்னு அவன் நினைப்பான். ஆனால் கடைசியில் பார்த்தா அதுதான் மாபெரும் வெட்டியாக இருக்கும். நீங்கள் ஆட்சிக்கு வர்றீங்க, வந்த பிறகு கலைஞரை வந்து கருணாநிதியை அதே ரூம்ல நீங்க அடைக்கிறீங்கம்மா அப்படின்னு சொன்னார். பெண்கள் சிறையில் ஆண்களை அடைக்க முடியுமா? அடைக்க முடியாது. ஆனா நான் ஒண்ணு செய்யறேன், பெண்கள் சிறையை ஆண்கள் சிறையாக மாற்றி அதில் அடைப்பேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி செஞ்சாங்க. ஏன் நீங்க வந்து ஜானகி நீங்க போனீங்கன்னு கேட்டாங்க. எப்போ 12 வருஷம் கழிச்சு? 12 வருஷம் கழிச்சு கேட்குறாங்க. வாழ் மனித தெய்வத்தை பார்ப்பதே எனக்கு பிறவி பயன் அடைஞ்சிட்டேன். தம்பி, நான் மனுஷி, நான் தெய்வம் இல்லை. நீங்கள் சொல்கிறத வந்து நான் சொல்ல முடியாது, இந்த உலகம் சொல்கிறதா நான் சொல்லுவேன்னு சிரிச்சுட்டாங்க. போங்க தம்பி, உங்களுக்கு நல்லது நடக்கணும். உங்களை நான் தேர்தலில் நிற்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எலெக்ஷன்ல நிற்கணும்னு யாருமே. ஓகே, அப்போ சொன்ன உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு. அம்மாவுடைய விருப்பம் தான் எனக்கு விருப்பம். வாங்கின இந்த ஒரு விஷயம் வந்து என்னை பார்த்து அவங்க கோவப்பட்டாங்க, அதை நான் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அப்படி ஏதாவது உங்களுக்கு இருக்க நினைவு சார்? அந்த மாதிரி ஒரே இடத்துல வந்ததுங்க. கோவப்படுறங்கிறது வந்து எப்படின்னாங்க, கோவப்படல, ஏன் இப்படி சொல்கிறீங்கிற மாதிரி கேட்டாங்க. இடைத்தேர்தல் வந்து புதுக்கோட்டைங்க. அப்போ கேண்டிடேட் செலெக்ஷனுங்க, நான் வருவாய்த்துறை அமைச்சருங்க. இயர் சார் இப்போ 11 அந்த பீரியட்லையா? 2012. ஓகே ஓகே சார். அப்போ என்னாச்சுன்னா நான் வருவாய்த்துறை அமைச்சர் இருக்கேன். 11 விவசாயத்துறைங்க, ஐடி, அப்புறம் ரெவன்யூ. அப்போ என்னாச்சுன்னாங்க, நான் திடீர்னு கார்த்திக் தொண்டைமான் அப்படின்ட்டேன். கார்த்திக் தொண்டைமான் தான் பெரிய ராஜாக்களாச்சு. திடீர்னு அம்மா என்ன சொன்னாங்க, ஓ ராஜாக்களை தான் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களா, கட்சிக்காரன் ஏழையாக இருக்குன்னு நிறுத்தக்கூடாதான் அப்படின்னாங்க. இல்லைம்மா அப்படி இல்லைங்க, இடைத்தேர்தல் கம்யூனிஸ்ட் நின்றுடா, நாம் நிற்கிறோம், நம்ம கூட்டணி நின்னாங்க. ஆகவே அப்படி ஒரு கொஞ்சம் அறிவுமான முகம் வந்து மைனஸ் ஆகக்கூடாது ஓட்டு, இந்த கேண்டிடேட்னாலும் மைனஸ் ஆகாத கேண்டிடேட் வேணுங்கிறனால தான் வார்த்தை சொல்லிட்டோமா, தவறாக தான் மன்னிச்சிக்குமா அப்படின்னு நான் கும்பிட்டேன். அப்போ விஸ்வநாதன் இருந்தார், அப்போ வந்து ஓபிஎஸ் இருந்தார், 3 யார் இருந்தாங்க, 4 பேர் இருந்தப்போ கூப்பிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. எல்லோரும் அவர் சொல்லுறது நம்ம கரெக்ட் அப்படின்னாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட்? அவர் சொல்கிறது கரெக்டம்மா, அவர் தான் போட்டால் நல்லா இருக்குன்ட்டு வைத்திலிங்கம். அப்போ சொன்னதே ஏம்மா சரி ரைட் எல்லோரும் சொல்கிறீங்க. பெல் அடித்தாங்க, கேண்டிடேட் நேம் போட்டு இப்போ டிக்ளேர் பண்ணுறேங்க, 10 நிமிஷம் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. அப்போ வந்தாங்க, டைப் பண்ணியாச்சு, வந்தாச்சு, சைன் பண்ணாங்க, டிக்ளேர் பண்ணியாச்சு, போய் ஃபீல்டு போய் வேலை பண்ணிட்டாங்க. அது ஒன்று தான் அம்மா வந்து என் பேரில் கொஞ்சம் மாற்றி நீங்கள் சொன்னது ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு. அவர் ஜெயிச்சிட்டார்ல? ஜெயிச்சா, நல்ல ஓட்லேயே ஜெயிச்சாங்க. ஓகே. அந்த நேரத்தில் அவங்க என்னங்க, பெரிய ஆட்கள் நிறுத்துறதா வேண்டியது இல்லைங்கிறது அவங்களுடைய மனநிலை. எப்படின்னாங்க, நம்ம கட்சியில் 7000 நிறுத்தி காட்டணுங்கிறது. நிறைய நிகழ்வுகளும் அப்படி நடந்திருக்கலாம். திடீர்னு பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாரு, அவர் வந்து அவர் தான் கேண்டிடேட். நீங்கள் அம்மா காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரக்கோணம் சட்டமன்ற பவானி கருணாகரன் பேர் அந்த அம்மா பேர். சாதாரண குடிசையில் 2 ஆடு தான் இருந்ததுங்க. ஏரி மேலே குடிசை, குடிசையில் 2 ஆடு. இந்தியா டுடேல எழுதியிருப்பாங்க, 5 லட்சம் பிரதியில் அவங்க பேர் போட்டோ வந்திருக்கு. குடிசையில் வாழுகின்ற யாராக அவரை கூட கோட்டையில் அனுப்பக்கூடிய சக்தி அம்மாவுக்கு இருக்குன்னு சொல்லி பெரிய ஆர்டிக்கல் எழுதினாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய டேலண்டே அப்படி தானே. பொது தொகுதியில் ரிசர்வ் ஹால் நிறுத்துவாங்க, அப்புறம் முஸ்லீம் இடத்துல வந்து ஜென்ரல் ஹால் நிறுத்துவாங்க, எதை வேணாலும் வெட்டி விட்டு காட்டிடுவாங்க. அவங்கள பார்த்து நான் இன்னைக்கும் பூரிச்சு போகிற ஒரு விஷயம், அவங்க எப்படின்னாங்க, ஒரு காரியத்தை எடுத்தாங்க, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய டேலண்ட் பார்ப்போம். அவங்க சொல்கிற போது பார்த்தா என்ன முடியுமான்னு அவன் நினைப்பான். ஆனால் கடைசியில் பார்த்தா அதுதான் மாபெரும் வெட்டியாக இருக்கும். ஓ நம்ம லீடர் ஒன்று சொல்லிட்டான்னு அவ்வளோதான் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இப்போ அளவு கடந்த மகிழ்ச்சி இருக்கும்.
சொன்னாங்களே நம்ம நடக்குமா அப்படின்னு கூட நம்ம ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குங்க. சொல்லிட்டாங்களே அப்படி முடியுமா அப்படிங்கிறது. ஆனால் எதை சொன்னாலும் அவங்களால அதை வெற்றி பெற முடியும். அவங்க சொன்ன இடத்துக்கு அந்த இலக்கு கொண்டு போக முடியுங்கிறது நேரடியாக பார்க்குற போது நம்மளுக்கு அப்படியே மற்றற்ற மகிழ்ச்சி மட்டும் இல்லைங்க, வாழ்நாள் இப்படி ஒரு லீடர் நான் பார்க்குறேமேங்கிற மாதிரி. இன்னைக்கு வரைக்கும் இப்ப நடந்துட்டு இருக்க ஆட்சியில கூட அவர்களுடைய ஆட்சியை கம்பேர் பண்ணி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்க ஒரு இரும்பு பெண்மணி, அதிரடியா சில விஷயங்களை செய்வாங்க அப்படின்லாம். ஈவன் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு சீனியர், செங்கோட்டையன் மாதிரி சீனியரை திடீர்னு கேபினெட்ல இருந்து தூக்குறது வந்து அம்மாவோட தான் பண்ணுவாங்க அப்படின்லாம் சில விஷயங்கள் சொல்றாங்க. அது எப்படின்னாங்க சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள். அது மனிதனுக்கு எப்படின்னாங்க அஸ்ட்ராலஜி ஒன்று சொல்லும், நேரம் காலம்னு சொல்லுவோம் பாருங்க. இந்த நேரம் காலங்கள் வந்து எப்படி மனிதனுக்கு இயங்குதோ அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி இருந்தாலும் சர்வீஸ் பண்ணாலும் கூட அந்த சூழ்நிலை ஸ்ட்ரகிள் வருங்க. அப்படி வர்றபோது சில பேருக்கு இந்த பாதிப்பு ஏற்படுறது. மனித வாழ்க்கையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் சொல்லுவோம், வாழ்க்கை ஒரு வட்டம். ஆமாம், அந்த வட்டத்துக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தருக்கு சில பேருக்கு வந்து வாழ்நாள் பூரமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தாங்க இருக்கிற காலத்தில் வந்து பேரண்ட்ஸோடு இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. தாங்க இண்டிபெண்ட்டாக வர்றபோது சில ஸ்ட்ரகிள் வரும் அவங்களுக்கு, அதை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி எல்லாருக்கும் சில பேருக்கு அந்த நேரத்தில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சில காரணங்கள் இருக்குது. சில காரணங்களும் இருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு பர்சனலி ஆனால் ஒரு ஊன் பண்ணல. இல்லை, காரணங்களும் இருக்கலாம், காரணம் இல்லாமலும் இருக்கலாம். சில எதிர்கால திட்டங்களைங்க சில நிலைகள் அது சொல்றது சரியா வருமானு தெரியலைங்க. அவங்களே என்னை எடுத்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணாங்க. சீஃப் செக்ரட்டரியே சொன்னாங்க 2வது நாள், செங்கோட்டையன் எடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குன்னு சொல்லி. அப்படிலாம் பண்ணுவாங்களா சார்? சொல்லியிருக்காங்க. ஓகே, சொன்னது இப்போ சாட்சி இருக்கிறது பரமேஸ்வர் இருக்காரு, அம்மன் ஆயில் இருக்காருங்களே, அவர் தான் இருக்கு சாட்சி. அவர் வாக்கிங் போவாங்க சீஃப் செக்ரட்டரி. அவங்க பக்கத்தில் இருந்த அண்ணா நகர், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துலேயும் அவரோட போயிட்டு இருக்கும்போது உங்கள் ஆளுக்கு தைரியமாக இருக்க சொல்லுங்கள், அம்மா இடத்துல அவனுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க, அவர் வேலை இன்னும் அவர் வேலை நல்லா மதிப்பு மரியாதை இருக்குது, நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொல்லி விட்டது. எப்படிங்க, அவர் வந்து ஒரு வாரம் கழிச்சு என்கிட்ட வீட்டுக்கே வந்து சொல்லிட்டு போயிட்டார், நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் எடுத்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம், அம்மா மனசில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு போயிட்டார். இப்போ அம்மா கூட என்னை மாவட்ட செயலரை போட்ட போது நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் வந்து இந்த மாவட்ட செயலரை போட்டீங்க, என்னை ஒன்றிய செயலர்னு எடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அம்மா சொன்னாங்க, ஏமணியன் ராமநாதபுரத்தில் ராமசாமி வந்து ஒன்றிய செயலர் இருந்தார், மாவட்ட செயலர் இருந்தார், மந்திரியாகவும் இருந்தார், எனக்கு தெரியுமே, நீ இருங்க மணியன்னாங்க. இல்லைங்கம்மா, ஒன்றிய செயலர் போஸ்ட் வந்து ரொம்ப கிராமத்தில் இருக்கணும், மாவட்ட செயலர்னாக்கா இப்போ எல்லா இடமும் போகணும், அப்போ ஊரில் பார்க்குறது ஆள் இல்லைன்னு அப்படி ஆகிடும், போட்டாதாம்மா கட்சிக்கு நல்லது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஓஎஸ் மணியனுடைய விருப்பத்திற்கு இணங்க அப்படின்னு அறிவிச்சாங்க. ஓகே, ரிலீவ் பண்ணும்போது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சார் பேசுவாங்க ஒரு மாவட்ட? அம்மாவை பற்றி நான் ஒரு புத்தகம் போட போகிறேன். ஒரு 40 விஷயங்கள் நான் வந்து அம்மாவுக்கும் நாங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் உள்ள டிஸ்கஷன் எப்படி நடந்தது, எப்படி கோச்சுக்குவாங்க, திரும்ப எப்படி பாராட்டுவாங்க, எந்தெந்த விஷயத்துக்கு நான் அம்மாவை வந்து எங்கெங்க அழைச்சிட்டு போனேன் அப்படிங்கறத பத்தி ஒரு 40 விஷயங்கள் சம்பந்தமா நான் எடுத்திருக்கிறேன். புத்தகமா போட போறோம். இந்த பிறந்த நாளைக்கு அந்த வெளியிடலான்னு இருக்கிறோம். எழுதல இன்னும். உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. சொல்றதுக்கு நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள். இல்ல, ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஃப்ரீக்வெண்டா பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். இதை நான் சொல்றேன்னாக்க வெளியில யாரும் இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க. அம்மா மாதிரி மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணி கௌரவிக்கிறவங்க உலகத்துல யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ரொம்ப கோவப்படுவாங்க, திடீர்னு பணியில இருந்து எடுத்துருவாங்க, பாரபட்சமே பார்க்க. கோபம் இருக்கிற இடத்துலதான் குணமும் இருக்குங்கிறது பழமொழி. அதே மாதிரிதான் அவங்களும். அதாவது ஒரு சம்பவம் சொல்றேனே, பல சம்பவம் இருக்கு, இல்லை ஒரு சம்பவம் சொல்றேன். அதாவது அந்த இது கூவம் ஆத்து ஓரத்துல கடைகூடி ரூம்ல கொண்டு போய் உங்களை அடைச்சிட்டாரு. அதனால கொசு தொல்லையும் எலி தொல்லையும் பெருச்சாளி தொல்லையும் உங்களை கடிக்கட்டும் தொல்லை பண்ணட்டும்னு அந்த ரூம்ல போட்டாங்க. அதனால நீங்க ஆட்சிக்கு வர்றீங்க, வந்த பிறகு கலைஞரை வந்து கருணாநிதியை அதே ரூம்ல நீங்க அடைக்கிறீங்கம்மா அப்படின்னு சொன்னார். கூட்டத்துல பேசினார். அப்போ அம்மா சொல்றாங்க, சின்னசாமிக்கு தெரியாம சொல்றாரு, என்ன அடைச்சது பெண்கள் சிறை. பெண்கள் சிறையில ஆண்களை போய் அடைக்க முடியுமா? அடைக்க முடியாது. ஆனா நான் ஒண்ணு செய்யறேன், பெண்கள் சிறையை ஆண்கள் சிறையாக மாற்றி அதுல அடைப்பேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி செஞ்சாங்க. அம்மா வந்து ஒரு தீர்மானம் ஒண்ணு எழுதுங்க மணின்றாங்க. சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா,
ஆலைகளிலும் விவசாய பணிகளிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம ஊதியம் வழங்க வேண்டும் என்கிற சட்டம் இருக்கிற போதும் வழங்காதமைக்கு கண்டிக்கிறோம், வழங்க வற்புறுத்துகிறோம், எழுதுங்க மணியன்னாங்க. நான் எழுதல. ஏன் எழுதலைன்னு கேட்டாங்க. அம்மா போய் அதுக்கு தவறுமான்னு சொல்ல முடியாதுல்ல. அம்மா சொல்றது, அம்மா அதுல ஒரு குறை இருக்குமா, என்ன குறைன்னு கேட்டாங்க. விவசாய பணிகள்ல வந்து டெய்லி வேஜஸ்மா, கம்பெனிகள்ல வந்து மந்த்லி வேஜஸ்மா. ஆண்கள் வந்து கம்பெனிக்கு வந்து ஒரே நேரத்தில் ஆண்களும் பெண்களும் கம்பெனிக்கு ஒரே நேரத்தில் போவாங்கம்மா வேலைக்கு. விவசாய பணிகளில் வந்து ஆண்கள் நேரத்தோட வருவாங்க, பெண்கள் லேட்டாக வருவாங்க. மாலையில் வந்து கம்பெனியில் வந்து ஆண்களும் பெண்களும் ஒன்றா வேலையை விட்டு வருவாங்க. விவசாயத்தில் வந்து ஆண்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே பெண்கள் கரையேறி போயிடுவாங்க வீட்டுக்கு. அதனால எப்பயுமே பெண்களுக்கு வந்து சம்பளம் கம்மி, ஒத்த ஊதியம் கொடுக்கறது இல்லைம்மா. கொடுக்க சொன்னா விவசாயிகளுக்கு மத்தியில் நமக்கு வந்து வருத்தம் வருமா அப்படின்னு சொல்றேன். மணியன், இன்னைக்குதான் மணியன் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பயங்கரமான ஆணாதிக்கம் மிக்க ஒரு மணியன் நீங்க அப்படின்ட்டு ரொம்ப லவுடரா சத்தம் போடுறாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? நான் கப்புன்னு இருந்தேன். அப்புறம் பார்த்தாங்க, அம்மா குறை வந்துடக்கூடாது இல்லம்மா அப்படி குறையா அப்படின்னாங்க. அதோட நான் எழுதிக்கிட்டேன். அப்போ புலவர் இருந்தாரு எங்கள்கிட்ட, அம்மாட்ட பியவா. அவரு என்ன சொல்றாரு, என்னங்க இப்படி இருக்கிறீங்க, ஒரு மக்கள் சக்தி மிக்க தலைவர் சொல்றாங்கன்னா கேட்டுக்கிடுங்க. நீங்க என்ன எஸ்டிஎஸ்சி மாதிரி நீங்க வந்து வரிக்கு வரி எதுக்கு பதில் சொல்றீங்க அப்படின்னாரு. நான் உண்மை தப்புவா நடந்துடக்கூடாது, அம்மாவுக்கு வந்து ஒரு தவறான பண்ணிட்டாங்கன்னு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது, அதுக்காக நான் சொல்றேன். அதனால என்ன படி வந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா. தீர்மானம் கடைசியில நிறைவேற்றப்பட்டதா இல்லையா கேளுங்க. சொல்லிட்டேன். சொன்னது பிறகு மறுநாள் புத்தகம் அடிச்சு பைண்டிங் பண்ணி புத்தகம் வருது. ஓஎஸ் மணியன்ட்ட வந்து அவர் தான் தீர்மானம் படிக்கணும், எவ்வளவு நேரத்துல முடிக்கிறாருன்னு படிச்சு பார்க்க சொல்லுங்க கொடுத்து அனுப்புறாங்க புலவர் சங்கரலிங்க புலவர். அப்போ படிச்சு பாக்குறேன், 45 நிமிஷத்துல முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த தீர்மானம் அதுல இருக்கு, அம்மா கொண்டு வந்த தீர்மானம் அதுல இருக்கு, அழகா இருக்கு. அப்போ உடனே நான் முடிச்சுட்டு அவரை புலவரை அனுப்பிச்சு விட்டு பூங்குண்டர்கிட்ட சொல்லி, சின்னம்மா ஒன்னே பார்க்கணும்ப்பா, அர்ஜென்ட் தலைமுறை காரியம், ஒன்னே பார்க்கணும், போன்ல பேசுங்க முடியும்னாங்க. இல்லம்மா நேராக பேசணும். வந்துட்டாங்க, நேராக போனோம். அம்மா இந்த மாதிரி அம்மாட்ட நடந்துச்சு, இப்ப தீர்மானம் அதே ஒரு சங்கரலிங்க ஏற்றி விட்டாரு, இல்லை தப்பு வர போதுமான்னு எனக்கே தெரியுமா. அம்மாவே சட்டம் கொண்டு வந்தா கூட நம்ம வீட்டுல கூட அந்த சம்பளம் கொடுக்க மாட்டோங்க, எனக்கு தெரியும், அக்காவுக்கு தெரியல, ஏன் மற்றவங்க சொல்லலை, பயந்துக்கிட்டு சொல்லலாமா அப்படியா சரி அப்படின்ட்டு உள்ள போய் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அம்மா இன்டர்காம்ல, என்ன பண்ணி இந்த மேட்டர் என்ன விடலையா அப்படின்னாங்க. அம்மாவுக்கு ஒரு சொல்லி யாரும் அம்மா பார்த்து சொல்லக்கூடாது. அக்கா சொன்னாங்க, சின்னம்மா சொன்னாங்க, கரெக்ட் பண்ணி புத்தகத்தை வெட்டி அதை எடுத்துட்டு சொல்லிட்டேன், வெரி குட் முடியும், விடாபடியா நீங்க வந்து எடுத்துட்டு சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் முடியும் சொன்னதுல. நான் கூட அன்னைக்கு கோச்சுக்கிட்டேன், அது தப்புன்னு இப்பதான் தெரியுது, வருத்தப்படாதீங்க முடியும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்களா, வருத்தப்படாதீங்க. அப்புறம் இதை விட இன்னொரு விஷயம் சொல்றேங்க. அந்த ஒண்டேஸ்வரர் பேரும் தெரியல, ஊரு எனக்கு தெரியல, மறந்துட்டேன். திண்டுக்கல் சீனிவாசன் நான் அம்மா 3 பேரும் உட்காந்து ஒரு பொதுக்குழுக்கு யாரெல்லாம் பேச விடுறது அப்படின்னு டிஸ்கஷன் நடக்குது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த டிஸ்கஷன்ல உட்காந்துருக்குறோம். அப்போ அம்மா சொல்றாங்க, வந்து இந்த திருப்பத்தூர் வேலூர் பக்கம் தான் ஒரு ஒண்டீஸ்வரர், அவர் வந்து ஒன்று வரா, அம்மா எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுமா அப்படின்னாராம். அவர் அப்படிதான் பேசுவாராம், நீ நான் போவான்னு தான் பேசுவாராம். அம்மா எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுமா அப்படின்னாராம். சரி இல்லைன்னா அப்படி கேட்கறாருன்னு ஒரு புல்லட் வாங்கி நிப்பாட்டி ஆர்சி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி பெட்ரோல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு எடுத்துட்டு போக சொல்லி வர சொன்னா, இந்த வண்டி யாருக்கு வேணும், இந்த அம்மா என்ன நான் வண்டி கேட்டா இந்த வண்டி எடுத்து கொடுக்குது அப்படின்னு, வேண்டாம் போ எனக்கு வண்டி இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு. அவர் கேட்டது காரா? அவருக்கு அம்பாசிடர் கார் கேட்டு. சரி. அவரு அப்புறம் மறுபடியும் அவரை கூப்பிட்டு, என்னையா கேட்ட நீ, வண்டி தானே கேட்டேன்னு பைக் எடுத்து, இல்லம்மா இது யாரு உதைக்கிறது, எனக்கு வயசா இருக்கு உதைக்கிறதுக்கு, ஓட்டுறது யாரு, நான் ஆள் போட்ட உதைக்க ஓட்ட முடியும், அதுக்கு சம்பளம் கொடுக்கிற காசு இருக்கு, எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுமா அப்படின்னு. அப்புறம் கார் வாங்கி கொடுத்தேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் சோவியலா சார். அப்போ வெளியே வேற ஒரு பிம்பம் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. அதாவது அவங்க வந்து ஒரு செய்தி சொன்னாங்கன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க. ஒரு கருத்தை சொல்லிட்டாங்கன்னா அது பின் வாங்க மாட்டாங்க, முன்ன வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க.
அதனால இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி கட்சியை வந்து கண்ட்ரோலா அப்படியே கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. இப்போ நான் வார்டு செயலாளர் நிகழ்ச்சி அம்மாவுக்காக செய்யும்போது அம்மா வர்றாங்கன்னா வித்தியாசமா செய்வேன். நான் வித்தியாசம்னா யானை, ஒயிலாட்டம், அதெல்லாம் ஒரு வார்டில் செய்யறது பெருசு இல்லை. மக்கள் திரட்டி வார்டில் எங்கள் வார்டில் அந்த பாலஸ்டேஷன் செய்வோம். அப்படி அதெல்லாம் பார்த்துட்டு அம்மா இது பண்ண, அப்போ கூட நான் அம்மா செல்லூர் ராஜு நான் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். தெரியும் ராஜு வாங்க வாங்க அப்படின்வாங்க. அம்மா போகும்போது கூட போக வைக்க அப்படி இருந்தோம். அப்புறம் அம்மா ஒரு தடவை மேயர் சீட்டுக்கு வாங்க. அந்த 96 அம்மா பார்க்காம எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. 96 20 வருஷம் கட்சிக்காக தீவிரமா உழைச்சிருக்கீங்க. அப்போ வந்து எம்எல்ஏ சீட்லாம் கேட்கிற அனுபவமே வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் பாண்டிய ஒரு தடவை காளிமுத்து நிற்கின்றாரு, ஒரு தடவை பாண்டியனை நிற்கிறாரு. அப்ப நம்ம அவங்கள எதிர்த்து கேட்கக்கூடாது இல்லையா? அதனால நமக்கு கவுன்சிலருங்கிறது கம்பேரிட்டிவ் சரி வரட்டும், வாய்ப்பு வரும்போது பார்த்துக்கிறோம்னு நினைச்சேன். அப்புறமேல 96 ஆட்டோமேட்டிக்காக சீட்டு கொடுத்தாங்க. அப்போ ரொம்ப 8 பேர் தான் கவுன்சிலர் ஆனோம். அதுல இருந்து அப்போ எதிர்கட்சி தலைவரானேன் மாமன்றத்தில். எந்த வாதங்கள் மேயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்புறமேல் தான் மேயர் கொடுக்குறாங்க. ஓகே 2001 என்னுடைய செயல்பாடை பார்த்து அம்மா மேயர் சீட்டு கொடுத்தாங்க. 2001 நான் மேயர் தோத்த உடனே என்னை மாவட்ட செயலர் ஆக்கிட்டாங்க. தோத்த உடனே அது எப்படி லைக் என்ன செல்லூர்ராஜு கொடுத்துருக்கோம் ஒரு பொறுப்பு. இவர் தோத்ததுக்கு காரணம் வந்து அங்கிருந்து அன்னைக்கு இருந்த மாவட்ட செயலாளர், அன்னைக்கு கூட்டணி, அன்னைக்கு அமைச்சர் வந்து சரியா செயல்பட, அவர் தப்பு பண்ணல தெரியும் போது வாய்ப்பு. ஆமா, சேட்டப்பட்டி துரைராஜ் தான் இன்சார்ஜ் மினிஸ்டரு, அவர் சரியா செயல்படலை. இல்லைன்னா நம்ம ஆளுங்கட்சியில மதுரையில் எப்படி தோப்போம். செல்லூர் ராஜு எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கக்கூடியவர், நல்ல பேர் இருக்கு, அது நல்ல மாமன்றத்தில் சைன் பண்ணியிருக்காரு. தோத்த உடனே ஒன்றும் கவலைப்படாதீங்க ராஜு, நீங்கள் மாவட்ட செயலர் ஆக்குறேன் அப்படின்னு பேசுனாங்களா? ஆமாம், மாவட்ட செயலர் ஆனவுடனே கூப்பிட்டு தனியாக என்னையே என் ஃபேமிலியெல்லாம் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்து கூப்பிட்டு வச்சு பேசுனாங்க, எப்படி செயல்படணும், என்ன செய்யணும் அப்படின்னு. ஒட்டுமொத்தமா மாவட்ட செயலர் நிறைய பேர் மாற்றினாங்களா இல்லை ஸ்பெசிஃபிக்கலி மதுரை? இல்லை மாற்றப்பட்டவங்கெல்லாம் எல்லா மாவட்ட செயலரும் கிடையாது. யாராரும் மாற்றி யாராரும் போட்டாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு விட்டு பார்த்தாங்க. வழக்கமாகவே ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்களா இல்லை? ஆமாம், கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், பெர்மிஷன் கேட்போம், கூட்டிகிட்டு வரணும், கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. மேயர் சீட்டு கொடுக்கும்போது தான் கூப்பிட்டு பேசினாங்க, என்னை தனியாக கூப்பிட்டு வச்சாங்க. மேயர் சீட்டு கொடுத்த உடனே கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. அப்போ ஏன் ராஜு என் கூடயே இருந்தீங்க, என் கூட எல்லா புரட்சி பயணிகள் எல்லாத்துக்கும் வருவீங்க, ஏன் நீங்கள் வந்து ஜானகி நீங்கள் போனீங்கன்னு கேட்டாங்க. எப்போ 12 வருஷம் கழிச்சு? 12 வருஷம் கழிச்சு கேட்குறாங்க. நீங்கள் எந்த அணியில் இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, ஜார்ஜ் என்பிரி முது எங்கே அணியில் இருந்தீங்க முதல்ல எடுத்தோன்னு அவங்க கேட்டது. நான் உண்மை சொல்கிறேன்னா பொய் சொல்கிறேன்னான்னு பார்க்குறாரு. என்ன சார் நீங்கள் எந்த அணியில்? நான் ஜானகி அணியில் தான் இருந்தேன். ஏன் போனீங்க? அம்மாவை நல்லா தெரியும் உங்களை, நான் உங்களை கூப்பிட்ருக்கேன், வாங்க ராஜு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ராஜுன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படிதான் கூப்பிட்டுருங்க. அப்படிங்கும்போது ஏன் போனீங்க அப்படின்னா, அம்மா பாண்டியனை வந்து எனக்கு தாய்மாவும், இந்த மாதிரி எங்கள் சொந்தம், அவர் கூட தான் இருந்திருக்கோம், அவர் கூட ட்ராவல் பண்ணோம் எல்லாமே, அதனால அவர் கூட இருந்துட்டோம்மா. அப்புறம் அவர் மாறினார், ஆனால் நான் போகலை, நாங்கள் எல்லாமே இதிலே இருந்துட்டோம்மா. இதெல்லாம் அம்மாவுக்கு விசுவாசமாக உழைச்சிட்டு அப்பவும் உழைச்சிட்டு தான் இருந்தேன். ஓகே, கரெக்டு. நீங்கள் அப்போவே இருந்தீங்கன்னா நீ முன்னாலேயே பெரிய ஆளாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், நீ பெரிய ஆளாக இப்போவும் ஒன்றும் கவலை இல்லை, மேயரில் ஜெயிச்சு வந்துடுவீங்க அப்படின்னாங்க. வாழ்த்தி தான் அனுப்பிச்சுட்டாங்க. அப்படி தோல்வி விட்டதில் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு வந்து சரியான ஒத்துழைப்பு இல்லை ராஜுக்கு, இந்த ஜெயிச்சிருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே மாவட்ட செயலர் இருக்கிறாங்க. மாவட்ட செயலர் அப்போ வீட்டில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வாழ்த்தி அனுப்பிச்சுட்டாங்க. இந்த நேர்காணல் அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். அம்மா வந்து நேர்காணலில் என்னன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கு ஒன்று நேர்காணல்னா 2 வார்த்தை பார்ப்பாங்க, பார்த்துட்டு போக சொல்லுவாங்க. தெரியாத கேண்டிடேட்டை தான் பற்றி பேசுவாங்க, மற்றதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இந்த போயஸ் கார்டனில் ஒரு சின்ன ரூம் இருக்கும், அது கொஞ்சம் இருட்டாக இருக்கும், லைட் அவங்க ஃபேஸில். அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் சும்மா சொல்கிறது. அம்மா மேலே போனால் இப்படி உட்காந்துருப்பாங்க, இப்படி வரணும், வந்தோம்னா வணக்கம் சொல்லுவாங்க, அம்மாவும் வணக்கம் சொல்லுவாங்க, உட்காந்துட்டு தான் வணக்கம் சொல்லுவாங்க. அப்போ நின்றுக்கிட்டு இருந்தால் உட்காருங்க அப்படின்னு, உட்காருங்க, நம்ம யாரும் உட்கார மாட்டாங்க, உட்காருங்களேன் என்ன உட்காருங்க அப்படின்வாங்க. நான் தானே கூப்பிட்ருக்கேன் உட்காருங்க அப்படின்னு. உட்கார்ந்தா தான் பேசுவாங்க, இல்லைன்னா எந்திரிச்சிடுவாங்க. அப்போ நீங்கள் போக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, கோவிச்சிடுவாங்க. அதனால் உட்கார வச்சு பேசி தான் அனுப்பிச்சிடுவாங்க. முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆன தருணம். ஆமாம், ஆன தருணத்தில் அமைச்சராகிட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. டைம் எம்எல்ஏ, ஆனால் மினிஸ்டரும் கிடச்சிருது. ஆமாம் அதில் வந்து எனக்கு வந்து பெரிய, எனக்கு அம்மாவுக்கு 1 மாதம் ஒரே மாதத்துல தகராறு ஆயிடுச்சு. எனக்கு அம்மாவுக்கு 1 மாதத்துலேயே தகராறு, பயங்கர தகராறுனா நான் லஞ்சம் வாங்கிட்டேன்றாங்க.
எனக்கு அந்த இது பிடிக்கவே பிடிக்காது. அம்மாக்கிட்ட சொன்னதே என்னன்னா, நான் எதுவும் செய்ய மாட்டேம்மா, அம்மா என்னை தனியாக கூப்பிட்டு அமைச்சரை போட்டு. அது எப்படி சார் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவை மினிஸ்டர் ஆக்குறாங்க? அதுவே ஒரு ரொம்ப அதான் அம்மா வேலை, அவனுடைய உழைப்பு, கட்சி காட்டுற விசுவாசம், அம்மா மேலே பாசம் கொண்டிருக்க விசுவாசத்தை தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கொடுத்தாங்க, சொன்னாங்க, ராஜு உங்கள் சமுதாயத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன், நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி நான் இந்த துறை கஷ்டமான துறை தான், பாருங்கள் உங்களால் முடியும், மதுரையிலே அரசியல் பண்ணியிருக்கீங்க, இங்கே பண்ணிடலான்னு. அதனால் அதில் அம்மாவுக்கு பிடிச்சது தான். அம்மா தான் எங்கள் இதில் வந்து முத அந்த விலையில் அரிசி நான் தான், நீங்கள் தான் கையெழுத்து போட்டு நடைமுறைப்படுத்துனது. அதான் நான் தான் முதல் ஃபங்க்ஷனே நடத்துகிறேன் டி நகரில், இதில் நடத்துகிறோம். தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடைகளில் விலையில்லா அரிசிக்கு கையெழுத்து போட்ட அமைச்சர். ஆமாம், அம்மா போட்டிருக்காங்க, அதை நடைமுறைப்படுத்துகிறேன் நான். போட்டு அம்மா தான் ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு மாதம் இருக்கும், 1 மாதம் 2 மாதம் இருக்கும். பார்த்தா கூப்பிட்டு விட்றாங்க, என்ன ராஜு நீ என்ன கடைக்கு ரேஷன் கடையில் 5000 ரூபா கேட்குறியா, மண்ணெண்ண பொங்கல் அப்போ 25,000. ஐயோ நான் என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, நான் இப்படியே தான் கேட்டேன். இப்படி நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அம்மாட்ட இப்படி பேசவே மாட்டாங்கன்னாங்களே சார். பேசக்கூடாதான், எனக்கே தெரியாது. அப்போ வந்து யாருன்னா ஓபிஎஸ், செங்கோட்டையன், கேபி முனுசாமி, இன்னொரு நத்தவசம், இவங்க தான் 4 பேர் தான். இவங்க சொல்கிறது தான் அப்போ இவங்க சொல்கிறது தான் நடக்கும். இவங்க வெளியே உட்காந்துருக்காங்க, நான் உள்ளே போயிட்டு வரேன், உள்ளே கூப்பிட்டு விட்டுருக்காங்க, போயிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்களே, எனக்கு தகவல் வந்துருக்கு. ஐயோ நான் அந்த மாதிரி போக மாட்டேம்மா, அந்த தவற, அது பொய்யான தவறு, என்ன பொய் அது இதுன்னு பேசுகிறேன் அப்படின்னு. பொய்யான தவறுனா பொய்யானது என்னமோ சொல்ல முடியாது. என்ன என்னை எதிர்த்து பேசுகிற, சாரி இடையூறு பண்ணுறதுக்கு, நேராக இப்படியே பேசுனீங்களா நீங்கள்? இப்படியே தான் பேசுகிறேன். என்ன இப்படி பேசுகிற, டென்ஷன் இல்லைங்கம்மா, உண்மைன்னா நான் ஒத்துக்கிறேன். எனக்கு இந்த பதவி பெருசு இல்லை, நான் அப்படி ஆளும் கிடையாது. நான் கவுன்சிலராக இருந்திருக்கேன், வட்டச்செயலாக இருந்திருக்கேன், மாவட்ட செயலாக இருந்தேன். ரேஷன் கடை பக்கமே போக மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி இதே பிடிக்காது. ஒரு துண்டு சீட்டு கூட இந்த துண்டு சீட்டு என்ன துண்டு சீட்டு, எந்த மனுஷத்தையும் நான் போய் கேட்டது கிடையாது. 2001 நான் என்ன இருக்கேன், யார்கிட்டையும் போய் கொடுக்க மாட்டேன். என்னுடைய பழக்கமே இல்லைம்மா. தொழில் பண்ணுவேன், வர்றதில் அம்மாவுக்கு கட்சிக்கு விசுவாசமாக உடைக்கிறேன், அவ்வளோதான். இது நீங்கள் எடுத்தோன்னே அபாண்டமாக சொன்னீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், அபாண்டதெல்லாம் பேசுகிறேன். இல்லைம்மா நான் தவறு பண்ணியிருந்தால் என்னை சுட்டு போகிறேங்க. இல்லைன்னா என்னம்மா அப்படி சொன்னீங்கன்னா எப்படிம்மா திடீர்னு அப்படின்னா, என்ன நீ என்ன அப்படி பேசுகிற, எந்திரி அப்படின்னா. நான் எந்திரிச்சிட்டேன். எனக்கு சொன்னேன், நான் கும்பிட்டு கிளம்புனேன். இதெல்லாம் இல்லை, நீ நான் நேற்றே ராஜ்பவனில் போய் எழுதி கொடுத்துருப்பேன். சரி உன்னை கேட்கணுன்றக்காக கேட்டேன். நீ என்னையே இப்படி எதிர்த்து பேசுகிற, யாருமே எந்த அமைச்சருமே என்னை எதிர்த்து பேசுமா, கையை நீட்டி பேசுகிறேன். நான் இல்லைம்மா பொய்னா பொய் தானம்மா, உண்மைக்கு உண்மை இதான் பேசிக்கிட்டே இருக்கேன். நீ போ, எனக்கு பிடிக்கவே இல்லை, போன்றேன். சரி கும்பிடு, சரி போ அப்படின்னு. வெளியே வந்து மாவட்ட செயலர் எடுத்துட்டாங்க. விட்டு வெளியே வந்த உடனே மாவட்ட செயலர் ஒரு 5 நிமிஷத்தில் ராமலிங்கத்தை கூப்பிட்டு மாவட்ட செயலர் எடுத்துட்டாங்க. சரி துறையும் எடுத்துருவாங்கன்னு எங்கள் வீட்டில் வந்து நம்ம எல்லாம் இதெல்லாம் எடுத்துவாங்க, பாப்பா வீட்டுக்கு போகணுன்றது. அப்புறமே தான் இதே சட்டமன்றத்தில் இதே வருது, இந்த உறுதிமொழி எடுக்கிறது. ஓகே, சட்டமன்ற உறுதிமொழியை எடுக்காம அமைச்சராகி நடக்குது. சரி இப்போ எடுத்துருவாங்க அப்படின்னு. அப்புறம் சட்டமன்றத்தில் நடக்குது, உறுதிமொழியை எடுக்கணும். அப்புறமா உறுதிமொழி, அப்புறம் சப்ஜெக்ட் வருது, கன்னி பேச்சு பேசணும். கன்னி பேச்சில் அம்மா மயங்கிட்டாங்க என் பேச்சை. என்ன பேசுனீங்க அப்படி? அம்மா அதான் அம்மா பேசுறது நிறைய நான் பேசும்போது அந்த அலங்காரமாக பேசுறது ரொம்ப அவங்க அதை ரசித்து கேட்டாங்க, சிரித்து கேட்டாங்கன்னு வேற ஒரு பேட்டியில். ஆமாம், ரசித்து கேட்பாங்க. அதை நான் அவங்களை பற்றி எதிர்கட்சியை பற்றி தாக்கி பேசுவேன்ல, அது தாக்கி பேசும்போது ஒரு கோர்வையாக சொல்லுவேன். ஆமாம், அது அப்போ தான் சொன்னேன் 250. அம்மா எங்கள் இதில் இதுதான் நிதி, மாநகராட்சிக்கு நிதி தான் கேட்டோம். நீங்கள் 250 கோடி கொடுத்துட்டு 250 கேடியும் பிடிச்சி போட்டீங்க, முதல்ல சுத்தமாக இருக்குமா அப்படின்னு அம்மா பயங்கரமாக சிரிச்சுட்டாங்க. அப்புறம் தண்ணி கொடுத்து விட்றாங்க, ஒரு மணி நேரம் பேசுகிறேன், தண்ணியை கொடுத்து விட்றாங்க, வைக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது தண்ணி கொடுத்து விட சொல்கிறாங்க, தண்ணி குடிங்கன்றாங்க. வேணாம் பேசி முடிச்சு வந்தோன்னே மேலே கூப்பிட்டு வந்தோம், இப்படி பேசுகிறீங்க, கன்னி பேச்சிலேயே இப்படி பேசுகிறீங்க, நல்லா பேசுகிறீங்களா ராஜு, துறை அதுக்குள்ளே எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க.
அதுக்குள்ள டீடைல்ஸ் எவ்வளவு வச்சிருக்கீங்க? டீட்டெயில்ஸ். அம்மா அப்புறம் தான் சரி அம்மா வேலை அதுலேருந்து என்னை தள்ளி நின்று சொன்னதில்லை. என் துறையை பற்றி கேட்கவே மாட்டாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கான்வர்சேஷன் பத்தி அப்ப கேட்கவே இல்லை. அதுக்கான விளக்கம் நீங்க எதுவும் கொடுக்கவே இல்லை. இதை பற்றி அதோட விட்டுட்டாங்க. அப்போ ஒவ்வொரு சட்டமன்ற தொடர் கூட்டத்துக்கும் போய் தூள் கிளப்புங்க ராஜின்வாங்க. இந்த பொக்கை கொடுப்போம், துறை அமைச்சர் போய் கொடுத்துட்டு வாழ்த்து பெற்றுட்டு வருவாங்க. தூள் கிளப்புங்க, சூப்பர் பண்ணுங்க, அம்மா ரசிக்கிறேன், அம்மா இல்லைன்னா அங்கே இருக்க நான் இது போயிடுவேன், சிடி போட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. எனக்கு வந்துடும், தகவல் வந்துடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. தூள் கலப்புங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. அதான் 10 வருஷமா அம்மாட்ட தள்ளி நின்று சொல்ல முடியாத ஒரு அமைச்சராக இருந்தேன் நான். இது மாதிரி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஆண் காவலர்கள் தூக்குற போது அவங்கள விடுடான்னு நான் சொன்னது உண்மைதாம்மா. இவ்வளோ ஆக்ரோஷமாக நீங்கள் உங்கள் ஃபோட்டோவில் இருக்க நம்ம கட்சியினுடைய பார்ட்டி இமேஜ் என்ன ஆகும்? ஒரு காவல்துறையவே நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சீங்கன்னா நம்ம பார்ட்டி இமேஜ் என்ன ஆகும்? அம்மா அதில் எந்த நோக்கமும் இல்லைம்மா, நாங்கள் ஒபீடியண்ட்டாக தான் இருந்தோம். அந்த பெண் காவலர்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸை கையாண்டு இருந்தாங்கன்னா நம்ம எந்த இது இல்லைம்மான்னு சொன்னோன்னே, சரி உதயகுமார் இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. உதயகுமார் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கிறேன், கட்சி உங்களோட இருக்குது. எந்த போலீஸ் உங்கள் மண்டையை உடைச்சாரோ அந்த போலீஸ் உங்களுக்கு சல்யூட் அடிக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை அமைச்சராக்கிட்டாங்க. அந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு நான் அமைச்சர், மதுரை மாவட்டத்துக்கு செல்லூர் கே ராஜ் அமைச்சர். 16 தொகுதியில் நாங்கள் 2 பேரும் அமைச்சராகிட்டோம். என்னை ரிசீவ் பண்ணுறது யார் தெரியுமா? விருதுநகருடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் பிரபாகரன் IPS. யார் சினிமா மாதிரி இருக்கு சார், அதுதான் சார் தெய்வ வாக்கு. அப்போதான் அந்த செப்பல் போடாத அமைச்சர்னு ஒரு பரபரப்பு தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மாலை போட்டிருந்தீங்களா? இல்லை, பொதுவாகவே போட மாட்டேன். அம்மா இருக்கிற இடம், உங்களை மாதிரி ஒரு நண்பர் என்னை பின்தொடர்ந்துட்டே இருந்தார். பதவியெல்லாம் ஏற்றாச்சு. ஃபஸ்ட்டு MLA பதவி ஏற்கணும், அப்புறம் அமைச்சர் பதவி ஏற்கணும். MLA பதவி வந்து அசம்பிளியில் ஏற்றுக்குவோம், அமைச்சர் பதவி வந்து நம்ம 100ஆண்டு விழா யூனிவர்சிட்டியில். உங்களை மாதிரி ஒரு நண்பர் என்னை க்ளோஸாக வாட்ச் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் MLA பதவி ஏற்கிறது பார்த்தேன், அமைச்சர் பதவி ஏற்கிற போது பார்த்தேன், அம்மா வீட்டுக்கு போகும்போதும் பார்த்தேன், நீங்கள் செப்பலே போடல, என்ன அர்த்தம்னாரு. ஒன்றும் இல்லை சார், நான் சொல்லவே இல்லை. அவர் உங்களை மாதிரி என்னை விடவும் இல்லை. சார் என்ன காரணம் சொல்லுங்கள் சார், நீங்கள் ஒரு அமைச்சர். ஒன்றும் இல்லை சார், அம்மா இருக்கிற இடம் கோயில், தெய்வம் இருக்கிற இடம் கோயில், அங்கே காலனி அணியாது, நான் ஏற்கனவே வழக்கமாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் சார். இதுதான் சார் செய்தி. இப்போ யார் அந்த சார்ன்ற மாதிரி ஆயிடுச்சு சார். அது தமிழ்நாடு முழுவதும் செய்தி ஆயிடுச்சு சார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், காலனி அழியாத அமைச்சர், அம்மா இருக்கும் இடமே கோயில். ஒரு அவர் வந்து கேட்டவர் வந்து தினமணியுடைய ஒரு பாக்ஸ் செய்தி ரிப்போர்ட்டர். ஓகே. அடுத்து பார்த்தா போயிட்டே இருக்கு, டெய்லி ஒரு பத்திரிகையில. மற்ற அமைச்சர்கள்லாம் செருப்பு போடலாமா வேணாமான்னு யோசிக்க வச்சிட்டீங்க நீங்க வேற. அவங்க ஜெலசியில உச்சத்துல இருப்பாங்கல்ல. டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் வந்துருச்சு சார். அம்மா நிறுத்திட்டாங்க கான்வாய், விசாரணை கூப்பிட்டாங்க. டெய்லி உன்னை பற்றி செய்தி வந்துட்டே இருக்கே, படிச்சியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா. இப்போ இதான் நாட்டில் பிரச்சனையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, நான் எப்பயும் போட மாட்டேன், அம்மா இருக்கிற இடத்துல நான் எப்பயும், அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியுமா, செருப்பை போட அப்படின்னாங்க. நான் அமைதியாக இருந்தேன். ஏன் செருப்பு போட்டால் ஏன்னு கேட்பாங்களா? அப்படி கேட்டாங்க, அவங்களே பதில். அப்படி கேட்டாங்கன்னா, உன் தெய்வம் அம்மான்னு சொன்னேன்ல, அம்மா போட சொன்னேன்னு சொல்லு. சரிங்கம்மா. எனக்கு உடன்பாடு இல்லாமல் அடுத்த நாள் ஹவாய் செப்பலை போட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நாங்கள் டெய்லி போகும்போது அம்மாவை ரிசீவ் பண்ணுவோம், சென்ட் ஆஃப் பண்ணுவோம். அப்படி பார்த்தாங்க. அதுக்குள்ளே காட்டு தீயாக பரவிடுச்சு. உதயகுமார் அம்மாட்ட திட்டு வாங்கிட்டான், இன்னைக்கோ நாளைக்கோ போயிடுவான் அப்படின்னு. நான் அதை பற்றி பதவி இதெல்லாம் பற்றி கவலை இல்லை. இதுதான் தெய்வ வாக்கு, அம்மாவின் தெய்வ வாக்கு. அறிந்தவர்களுக்கெல்லாம் அவர் தெய்வம், அறியாதவர்களுக்கு அவருடைய மகிமை அறியாதவர்களுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. அறிந்தவர்களுக்கெல்லாம் அவர் தெய்வம். உட்காருங்க தம்பி என்றார். இல்லைம்மா. உட்காருங்க உட்காருங்க தம்பி. இல்லைம்மா நிற்கும். எப்படி இருக்குங்க, தெய்வம்னு சொல்லி நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற தெய்வமே நேரடியாக காட்சி தந்தேன். இல்லைம்மா உட்காருங்களா, நான் எந்திரிச்சவாங்க.
முடிச்சேரில் தான் உட்கார்ற மாதிரியே இல்லை, இந்த மாதிரியே உட்காந்து. தம்பி நீங்கள் உங்கள் தம்பின்னு தான் mention. தம்பி தான் சொல்லலாம். இல்ல நான் இது வரைக்கும் எடுத்தவங்க எல்லாரையும் அவங்க பெயரை அழகா முழுமையா சொல்லுவாங்க. நீங்க தான் முறையா தம்பின்னு சொல்லியிருக்கீங்க. அதுதான் என்னையும் நான் அப்பதானே பார்க்குறேன். அம்மாவுக்கு ரொம்ப பரிச்சயமானதான் பேர் சொல்லுவாங்க. அதையும் என்னையும் சொல்றேன், என்னையும் பேர் சொல்ற காலம் வந்துச்சு. ஓகே, முதல்ல தம்பி காலம் பேர் சொல்ற காலம் வந்துச்சு. இப்போ நீங்க தமிழ்நாடு முழுவதும் போய் இது மாதிரி உறுப்பினர் உங்களால் சேர்க்க முடியுமா? நிச்சயமா செய்வோம். இப்போ மதுரையில் உங்களுக்கு சொந்தக்காரங்க உறவுகள் பழகினவங்க சேர்த்துருவீங்க. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க பல்வேறு குணாதிசயம் உள்ளவங்களாம் இருப்பாங்க. நீங்கள் எப்படி கையாளுவீங்க? நான் சிறப்பாக செஞ்சிருவேம்மா. சிறப்பானா எப்படி? ஒரே ஒரு முறையில் செய்வேன். என்ன முறையில் செய்வேன்? அம்மான்னு சொன்னால் எல்லாமே நடக்குமான்னு உனக்கு சிரிச்சுட்டாங்க. இன்னும் கேள்வி கேட்குறாங்க. இந்த MSWனா என்ன? நான் கேள்விப்படலை. நீங்க படிச்ச படிப்பு புரியுது. ஆமாம், பிகாம் தியாகராஜ கலைஞர். அது என்ன MSW அப்படின்னு? அம்மா அது வந்து MA சோசியல் ஒர்க்கு தான்மா, ஒரு கௌரவமாக இருக்கட்டுமேனு MSW போட்டுருமா. ஆனால் இப்போ வாழும் மனித தெய்வத்தை நேரிலே சந்திக்கிற அந்த வாய்ப்பை நான் வாழுகின்ற நாளில் கொடுத்தது என் பிறவி பயன் அடைஞ்சு. சிரிச்சிட்டாங்க. என்ன சொன்னீங்க? அம்மா வாழும் மனித தெய்வத்தை பார்ப்பதே எனக்கு பிறவி பயன் அடைஞ்சிட்டேன். தம்பி நான் மனுஷி, நான் தெய்வம் இல்லை. நீங்கள் சொல்கிறத வந்து நான் சொல்ல முடியாது, இந்த உலகம் சொல்கிறதா நான் சொல்லுவேன்னு சிரிச்சிட்டாங்க. போங்க தம்பி, உங்களுக்கு நல்லது நடக்கும். வெளியே வந்து 10 மினிட்ஸு அறிவிப்பு போயிடுச்சு. கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவைச் செயலாளர் தளவாய் சுந்தரம் கன்னியாகுமரி முன்னாள் அமைச்சர், கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் கடலூர் சம்பத், கழக மாநில செயலாளர் RB உதயகுமார். இந்த 3 பேரும் அறிவிப்பு வரும்போது அடுத்த நாள் எல்லாரும் இவங்க 2 பேரும் முன்னாள் அமைச்சர்கள் எதிர்கட்சியில தாங்கிடுவாங்க. இவன் யார்? உதயகுமார். ஏன்னா மாவட்ட செயலாளர் மாணவனிலிருந்து மாநில செயலாளருக்கு போறேன். ஆமா, என்னையும் வர சொன்னாங்க, பழக்கருப்பியாவையும் ஐயாவையும் வர சொன்னாங்க. ஓகே, அவர் முதல்ல பார்த்தாரு, நான் 2வது பார்த்தேன். அவருக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியல, போயிட்டாரு. என்னையும் போக சொன்னால் நான் வணக்கம் வச்சேன். இதே மாதிரி ஒரு அறையில் உட்காருங்கன்னு நான் உங்களை நான் தேர்தலில் நிற்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எலெக்ஷன்ல நிக்கணும்னு எதுவுமே ஓகே. அப்போ சொன்னேன், உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அம்மாவுடைய விருப்பம் தான்மா என்னுடைய விருப்பம் அப்படின்னு. சரி, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? நான் சென்னையில் இருக்கேம்மா. உங்கள் சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்டேன். என்னுடைய சொந்த ஊருங்கிறது வந்து மதுரை மாவட்டத்தில் சிலமலைப்பட்டினூர், அப்போ சேடப்பட்டி தொகுதி, இப்போ திருமங்கலம் தொகுதி அப்படின்னு சொன்னேன். இப்போ திருமங்கலம், அப்போ அம்மாவோட பேசிட்டு இருக்கும்போது சேடப்பட்டி தொகுதியாக இருந்தது. ஓ அப்படியா, சரி. அப்போ உங்களுக்கு சென்னையில் கொடுத்தா சரியாக இருக்குமா? மயிலாப்பூர் உங்களுக்கு சரியாக இருக்குமா? அங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம்மா. சரி, நான் என்னன்னு முடிவு பண்ணி சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம பேசுனதை வெளியே எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனால் நீங்கள் தேர்தலில் நிற்கிறீங்கன்னா நான் வந்துட்டு வர பிறகு இங்கே பேக்ரவுண்ட்லாம் சொன்னதற்கு பிறகும் கூட இவர் மேபி செட் ஆக மாட்டாரோ அப்படின்லாம் யோசிக்கல. நீங்கள் நிற்கிறீங்க, கன்ஃபார்ம் வெளியே சொல்லாதீங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தொகுதி இல்லை. மயிலாப்பூர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தில் நின்னா தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு சீட் இல்லை. 2011 அறிவிப்பே வந்துருச்சா? வேட்பாளர் அறிவிப்பெல்லாம் வரல. ஓகே, சீட் இல்லைன்னு முடிவாயிருச்சு. அப்போ முதல்ல விருதுநகர் மாவட்டம் தான் நேர்காணலுக்கு வந்தது. ஒவ்வொரு விருதுநகர் மாவட்டத்தில் 7 தொகுதி. ஒன்று திருச்சுழி, அருப்புக்கோட்டை, விருதுநகர், சாத்தூர், சிவகாசி, சிறுவில்லிபுத்தூர், ராஜபாளையம் 7 தொகுதிகள் கொண்டது விருதுநகர் மாவட்டம். அதில் அருப்புக்கோட்டைக்கு KKSSR ராமச்சந்திரன் அவர் நிற்கிறாரு திமுகவில். அவரை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு 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 தலைமை கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் அளவில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. 2 பேர் வந்தவங்கள அவங்களுக்கு பிடிக்கல. அந்த தொகுதியில் விருப்ப மனு கொடுத்துருந்தவங்க எதிர்பார்த்தவங்க விருப்ப மனுவே கொடுக்கல. ஓகே, நான் கொடுத்தது வேற தொகுதி, மயிலாப்பூர் கட்டியிருந்தேன். சரி. அப்போ அவங்க நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பூங்குன்றன் ஃபோன் பண்ணார், அவங்க உதவியாளர். உடனே கொஞ்சம் வாங்க அப்படின்னு அம்மா கூப்பிட்றாங்க. நான் போனேன். அப்போ திருச்சி மாவட்டத்தில் அவங்க நேர்காணல் பண்ணாங்க.
ஏற்கனவே யார் யார் நிற்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரீரங்கத்தில் நான் நிற்கிறேன், இவங்க இங்கே நிற்கிறாங்கன்னு முடிவு பண்ணி சொல்லியிருந்தாங்க. அது சம்மந்தமாக தான் என்னை வர சொல்கிறாங்கன்னு. நீங்கள் இன்சார்ஜாக இருந்தீங்க? ஆமாம், அதனால் நான் போனேன். போன உடனே நான் உள்ளே நுழைஞ்சேன்னு, உங்களுக்கு சென்னையில் சரியாக வராது, அதனால் உங்களை அருப்புக்கோட்டையில் நிறுத்தலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சம்மதமா அப்படின்னா. சம்மதம். அந்த பக்கம் KKSSR ராமச்சந்திரன் நிற்கிறார். அதனால் ஒரு தலைமை கழக நிர்வாகிகள் ஒருத்தரை நிறுத்தினா சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே தான் திருமணம் செஞ்சுருக்கீங்களாமே அப்படின்னு. ஆமாம்மா, என்னுடைய மனைவி அவங்க ஊர் தான்மா அப்படின்னு சொன்னேன். எங்கள் மாமனார் அங்கே தான் இருக்காருங்கம்மா. சரி, உங்களை அங்கே முடிவு பண்ணியிருக்கேன், சம்மதம் தானே அப்படின்னா. அம்மாவுடைய விருப்பம்தாம்மா அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே நான் அடுத்த இது சொன்னேன், அம்மா செத்து போயிட்டேன்னு தகவல் வருமே தவிர தோற்று போயிட்டேன்னு தகவல் வராதுமான்னு. நீங்கள் சொன்னீங்களா? ஆமாம். அப்படி எப்படி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து டக்குன்னு வந்துடுச்சு, அது இயல்பாக வந்துச்சு. 2011 வெற்றி பெறுவேன் என்கிற தீவிர ஒரு கண்ணு கலங்குது. ஆமாம், அப்படியே சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நின்றுட்டாங்க, அப்படியே என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே பிஏ வர சொன்னாங்க, சொல்லி இவர் எவ்வளவு செலவு பண்ணாலும் இவர் ஜெயிச்சு வரணும், ஸ்பெஷல் அட்டென்ஷனில் இவரை பார்க்கணும், எவ்வளோ பணம் வேணும் கொடுங்க, உதவி செய்யுங்க அவருக்கு அப்படின்னு சொன்னாங்க.